பிளவுஸோட கொக்கி பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம பட்டிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். அந்த ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஃபோல்டிங் இல்லாம 2 இன்ச் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங்கோட நீங்க எடுத்தீங்கன்னாக்கா 1 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப நம்ம நெக்லைன்ல இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போறோம். நெக்லைன்ல ரைட் சைட் போர்ஷன்ல ஃபேப்ரிக் இருக்கணும். இப்ப பட்டி வந்து நம்ம மேல் பக்கமா தான் வைக்க போறோம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட போறோம். கீழே தையல் போடும்போது என்ன பண்றீங்கன்னா 1/2 இன்ச் ஃபேப்ரிக் உள்ள மடிச்ச மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம ரைட் சைட்ல இருக்க ஃபேப்ரிக்க ராங் சைட் திருப்பும் போது பாத்தீங்கன்னாக்கா கீழே வந்து நீட் பினிஷிங் வரும். இந்த மாதிரி திரும்பினக்கு அப்புறமா கீழே இருந்து நம்ம தையல் போட போறோம். எப்படி தையல் போடுறேன்னு பாருங்க. கிளாத்தை இந்த மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே டானா மாதிரி நம்ம தையல் போட போறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்து தையல் போட்டுட்டு வாங்க. கீழே அப்படியே நீட்ல நிறுத்திட்டு திரும்பி கிளாத்தை டர்ன் பண்ணி இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தைச்சிட்டு வந்தோம்னா கொக்கி பட்டி வந்து ரெடி ஆயிடும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொக்கி பட்டியும் 3/4 இன்ச் இருக்கணும்.